வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌரி கேட்குறேன். எல்லோரும் எப்படி நல்ல சும்மா இருக்கிறீங்களா? இன்றைக்கு நாங்கள் கௌரி கிச்சனில் பார்க்க போவது லசானியா ரெசிபி. லசானியா எப்படி செய்வது என்பதை தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன். லசானி ஒரு இத்தாலியன் ஃபுட். நார்த் இத்தாலியன் லசானி என்றும், சவுத் இத்தாலியன்ஸ் லசானியா என்றும் கால் பண்ணுவாங்க. இந்த ஃபுட்டை வெளிநாட்டில் இருப்பவர்கள் விரும்பி சாப்பிடுவார்கள். என்னுடைய பிள்ளைகளுக்கு முதலாவதாக பிடிக்கக்கூடிய ஃபுட்டே லசானி தான். இந்த ரெசிபியை இப்போது எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு கிரவுண்ட் சிக்கனில் நான் ஒரு கறி சமைக்க போகிறேன். அரைத்த கோழி இறைச்சி 1 kg எடுத்திருக்கிறேன். ஒரு பாக்ஸ் நூடுல்ஸ் எடுத்தால் 1 kg கிரவுண்ட் சிக்கன் எடுக்க வேணும். நான் கோல்டன் மேபிள் பிராண்ட் எடுத்திருக்கிறேன். அந்த பிராண்டில் 2 பேக் எடுத்திருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு விருப்பமான பிராண்ட் நீங்கள் வேண்டிக் கொள்ளலாம். இப்போ எப்படி சமைப்பது என்பதை பார்ப்போம் வாங்க. ஒரு சோஸ் பேன் எடுத்து அந்த சோஸ் பேனுக்குள்ளே 4 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கொள்கிறேன். ஆயில் கனோலா ஆயில் அல்லது கோன் ஆயில் எது வேணுமென்றாலும் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போது அந்த ஆயிலுக்குள்ளே 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்து 2 நிமிடங்கள் இந்த ஆயிலே வதங்க விடுகிறேன். 3 விதமான கலர்லே கேப்சிகம் எடுத்து எல்லாத்துலேயும் காஃப் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன். 2 தக்காளி பழம் கட் பண்ணி சேர்த்திருக்கிறேன். உப்பு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் மஞ்சள் பவுடர், black pepper powder 1 tablespoon, oregano leaf powder 1 tablespoon. oregano powder கட்டாயம் பாவிக்க வேணும். 2 tablespoon கறி பவுடர். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். இப்போ இந்த வெஜிடபிள்ஸை ஒரு 5 நிமிடங்கள் குக் பண்ண விடுகிறேன். இந்த பாருங்க, இப்படி குக் பண்ணப்பட்டு வர வேணும். இந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டு வந்ததின் பிறகு இப்போ கிரவுண்ட் சிக்கனை சேர்க்கிறேன். 1 டீஸ்பூன் உப்பு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், வாட்டர் 1/2 கப். இப்போ 1 நிமிடம் எல்லாத்தையும் ஒன்றாக மிக்ஸ் பண்ணி விடுகிறேன். அடுப்பு லோ ஹீட்டில் வைத்திருக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டுக்கு மாற்றி 10 நிமிடங்கள் குக் பண்ணுகிறேன். இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு குக் பண்ணப்பட்டு வந்துட்டார். இந்த டைமில் டொமாட்டோ சோஸ் சேர்க்க போகிறேன். நான் இந்த பிராண்ட் எடுத்திருக்கிறேன். உங்களுக்கு தேவையான எந்த பிராண்ட் என்றாலும் நீங்கள் பாவிச்சுக்கொள்ளுங்க. இந்த பிராண்ட் கொஞ்சம் டேஸ்ட் கூட. ஒரு ஃபுல் டின்னை அப்படியே சேர்த்துருக்கிறேன். இப்போ ஒரு 1/4 கப் தண்ணீர் அந்த டின்னுக்குள்ளே சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றாக இப்போ சேர்த்து கிளறி விடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிடம் கண்டினியூ பண்ணி குக் பண்ணினா காணும். மீடியம் ஹீட்டில் விட்டு நன்றாக குக் பண்ணி எடுக்க வேணும். அடிப்பிடிக்க விட்டுடாமல் குக் பண்ணி எடுக்க வேணும். இப்போ ஒயிட் சோஸ் மேக் பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பாக்ஸ் 450 கிராம் லாக்டோஸ் ஃப்ரீ கோட்டேஜ் சீஸ் எடுத்திருக்கிறேன். நீங்கள் கட்டாயம் லாக்டோஸ் ஃப்ரீ எடுக்கணுமெண்டு இல்லை, உங்களுக்கு விருப்பமானது எடுத்துக்கொள்ளுங்க. ரிக்கோட்டா சீஸ் 280 கிராம் 1 பாக்ஸ் எடுத்திருக்கிறேன். மொசோரலா சீஸ் பெரிய பேக் வேண்டி இருக்கிறேன் 900 கிராம். இப்போ இந்த மிக்ஸுக்கும் கொஞ்சம் சேர்த்துட்டு மிச்சம் லசானியா ஃபினிஷ் பண்ணுறதுக்கு வச்சுருப்பேன். ஒரு 100 கிராம் சேர்த்துக்கொள்ளுகிறேன். தேவையண்டா பிறகு சேர்த்துக்கொள்ளலாம். முட்டை 1, உப்பு 1/2 டீஸ்பூன், பிளாக் பெப்பர் பவுடர் 1 டேபிள் ஸ்பூன், ஒரிகானோ பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கொள்ளுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து நன்றாக மிக்ஸ் பண்ணி விட போகிறேன்.
இந்த அளவுக்கு வந்து மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணினா சரி. இப்போ வந்து சீட் எல்லாத்தையும் வந்து இந்த ரேயில் வந்து எப்படி அடுக்கிறதுன்றது தான் பார்க்க போகிறோம். அதற்கு முதல்ல வந்து கொஞ்சம் வந்து ஆயில் வந்து அந்த ட்ரேயிலே வந்து ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கிறேன். ஆயிலை வந்து நன்றாக ட்ரேக்கு பூசி முடிந்ததன் பிறகு இப்போ வந்து லசானியா நூடுல்ஸை வந்து எப்படி வந்து செட்டப் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதற்கு முதல்ல வந்து சமைத்து வைத்திருக்கிற கறியை தான் ஃபர்ஸ்ட் லேயராக வந்து ஊற்றி கொள்ளுகிறேன். இப்போ வந்து லசானியா நூடுல்ஸை வந்து அடுக்க போகிறேன். இந்த முறை வந்து நான் குக் பண்ணாமல் இப்படியே வந்து அடுக்கிறேன் பாருங்க. இந்த மாதிரி குக் பண்ணுறது இன்னமும் கொஞ்சம் ஈஸியாக இருப்பார். 4 லேயர் வந்து அடுக்கி இருக்கிறேன். இப்போ இந்த 4 லேயருக்கு மேலே வந்து திருப்பவும் வந்து கறியை சேர்த்து கொள்ளுகிறேன். இப்போ வந்து இந்த கறிக்கு மேலே வந்து கொஞ்சம் மொசோர்லா சீஸ் வந்து தூவி விடுகிறேன். அவ்வளோதான். சீஸ் வந்து உங்களுக்கு விருப்பமான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம். இப்போது மறுபடியும் வந்து நூடுல்ஸை வந்து அடுக்கிறேன் பாருங்க. இப்போது இந்த லேயருக்கு மேலே வந்து சீஸை வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். இப்போ வந்து நூடுல்ஸ் அடுத்த லேயர் 3வது லேயர் வந்து வைக்கிறேன். இப்போ இந்த லேயருக்கு மேலே வந்து கறி சேர்க்கிறேன். இப்போ மீட்டுக்கு மேலே மறுபடியும் சீஸ். இப்போ வந்து 4வது லேயர்ஸ் வந்து நூடுல்ஸ் அடுக்கிறேன். இப்போ அந்த நூடுல்ஸுக்கு மேலே கறியை வந்து சேர்த்துக்கொள்ளுகிறேன். கடைசியாக பேலன்ஸ் இருந்த 2 சீட்டையும் வந்து மேலே வைத்து கொள்ளுகிறேன். இத்துடன் வந்து சீட்டெல்லாம் நான் வைத்து முடிந்தது. இப்போ இந்த சீட்டுக்கு மேலே வந்து மசோர்லா சீஸ் வந்து தூவி விட போகிறேன். இந்த லசானியாவுக்கு வந்து கூடுதலாக சீஸ் தான் தேவை. சீஸ் தான் இந்த லசானியாவை வந்து டேஸ்ட்டை கொண்டு வருவார். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நான் சேர்த்துருக்கிறேன்னு சொல்லி. இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து சீஸ் நான் சேர்த்து முடிஞ்சுது. உங்களுக்கு தேவையான அளவுக்கு வந்து நீங்கள் சேர்க்கலாம். 450 கிராமும் வேண்டலாம், 900 கிராமும் வேண்டலாம். நான் வந்து 900 கிராம் வேண்டிட்டு ஹாஃப் வந்து சேர்த்துட்டு பேலன்ஸை வைப்பேன். இப்போ வந்து அந்த நூடுல்ஸுக்கு இடையில் வந்து நான் ஈக்கு மாதிரி குத்தி விடுறேன் பாருங்க. இப்படி வந்து குத்தி விட்டால் வந்து ஈஸியாக வந்து அவியக்கூடியதாக இருப்பேன். இப்போ வந்து ஃபாயில் பேப்பரால் வந்து மூடுகிறேன் பாருங்க. இப்போ ஈக்கு நீங்கள் குத்தி இருக்கிறபடினாலே இந்த ஃபாயில் பேப்பர் வந்து ஃபுட்டில் வந்து முட்ட மாட்டார். இப்போ லசானியா ரே வந்து ரெடி ஆகிட்டார். இப்போது குக் பண்ணி எடுக்க போகிறேன். 350 வந்து ஓவின் டெம்பரேச்சர் இருக்க வேணும். 350 வச்சு 45 மினிட்ஸ் வந்து நார்மல் ஓவினில் குக் பண்ண வேணும். என்னுடைய ஓவின் வந்து கேஸ் ஓவின். கேஸ் ஓவினில் வந்து நான் 1.5 hours கிட்ட வைத்து குக் பண்ணி எடுப்பேன். இப்போ வந்து லசானியா ரெடி, குக் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ லசானியாக்கு மேலே குத்தி விட்ட ஈக்குகளை எடுக்கிறேன். எடுத்து முடிய விட்டு உங்களுக்கு தேவை என்று சொல்லி சொன்னால் நீங்கள் இந்த லசானியாக்கு மேலே வந்து சீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து தூவி விடலாம். நான் ஆல்வேஸ் வந்து அப்படித்தான் செய்கிறேன். நான் இப்படி வந்து கொஞ்சம் தூவி விடுங்க. தூவி விட்டால் சரியாயிடுவார். இப்போ வந்து இந்த லசானி ரெசிபி வந்து உங்களுக்கு செய்து காட்டிட்டேன். இப்போது இந்த லசானியை கட் பண்ணி காட்ட போகிறேன் உங்களுக்கு. கட் பண்ணும்போது பாருங்க, ரொம்ப ஈஸியாக வந்து கட் பண்ணக்கூடியதாக இருப்பார். நான் எப்படி காட்டி தந்தேனோ அதே மாதிரி ரெசிபி செய்தீங்களாக இருந்தால் ஈஸியாக வருவார். உங்களுக்கு நான் இத்தாலியன் ஃபுட் லசானி ரெசிபி வந்து செய்து காட்டிட்டேன். இது மாதிரி வந்து இத்தாலியன் ஃபுட் வந்து நிறைய ஃபுட் வந்து நான் மேக் பண்ணுவேன். நான் ரெசிபி செய்யும்போது உங்களுக்கு அப்லோட் பண்ணிக்கொள்கிறேன். இந்த பாருங்க இந்த லசானியா எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி.
அந்த மாதிரி இந்த ரெசிபியை வந்து செய்து காட்டிட்டேன். உங்களுக்கு பிடித்திருக்குன்னு சொல்லிச்சேன்னா இந்த ரெசிபிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க மற்றவர்களும் பார்ப்பதற்கு. முதன் முறையாக என்னுடைய வீடியோஸை பார்க்குறீர்கள், 3 நிமிடங்கள் வீடியோவை பார்த்து முடியவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த வீடியோவை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிற எல்லா உள்ளங்களுக்கு நன்றி சொல்லி இந்த வீடியோவில் இந்த விடைபெற்றுக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோவில் உங்கள் கூட இணைந்திருப்பேன். நன்றி, வணக்கம்.